பணிப்புரைகள் ஆகஸ்ட் 15, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு தேவனுடைய புத்திரர்கள். தியான வசனம் கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அனிதா என்னும் பெண் தன்னுடைய ஊனமற்ற மகளுடன் துணிக்கடை ஒன்றுக்கு சென்றிருக்கிறார். பில் கவுண்டரில் வரிசையில் நிற்கும் போது அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்த நபர் அந்த பிள்ளை ஊமையாயிருப்பதை கண்டு மௌனமாய் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தாராம். இது போன்ற நண்பர்களின் இந்த காயப்படுத்தும் செய்கைகள் அனிதாவிற்கு புதிதல்ல. அவளுடைய நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களாலேயே பல வேளைகளில் மனம் உடைந்து போயிருந்தாளாம். இவைகள் அனைத்தும் அவளை ஒரு தாய்மைக்கு சற்று குறைவாய் எண்ண தூண்டியதாம். தன் மகளை தன்னிடமாய் அணைத்து கொண்டு அந்த கடையிலே பணத்தை கட்டிவிட்டு தன்னுடைய காருக்கு சென்றாளாம். காரில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மகளின் நிமித்தம் நிந்திக்கிறவர்களை மன்னிக்க கூடிய இருதயத்தை தரும்படி தேவனிடம் கேட்டானாம். ஒரு தாயாய் தன்னை தகுதியற்றவளாய் என்னும் அந்த எண்ணத்தை மேற்கொள்ளும்படி தேவனிடத்தில் விண்ணப்பித்தாளாம். மேலும் தேவனுக்கு பிரியமான பிள்ளை என்றும் அவளுடைய மெய்யான அங்கீகாரத்தை சார்ந்து கொள்வதற்கும் உதவும்படி கேட்டார்களாம். இயேசுவின் விசுவாசிகள் அனைவரும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே எனும் அவர்களின் ஆழமான வேற்றுமைகளோடு சம மதிப்பு மிக்கவர்கள் என்று பவுலார் கூறுகிறார். நாம் அனைவரும் இணைந்து செயலாற்றுவதற்கு உள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை விடுவிக்கும் பொருட்டு தன்னுடைய குமாரனை அனுப்பிய போது அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நாம் ஒரே குடும்பமாக்கப்பட்டுள்ளோம். நாம் தேவனுடைய சாயலை தரித்தவர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள், பாரபட்சங்கள் ஆகியவை நம்முடைய தரத்தை தீர்மானிப்பதில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. மற்றவர்களுடைய கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள் அல்லது பாரபட்சங்களை வைத்து நம்முடைய மதிப்பை நாம் எப்பொழுதும் சந்தேகிக்க கூடாது. நாம் எல்லோரும் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டுள்ளோம் என்னும் சத்தியம் நம்மை காட்டிலும் வேறுபட்டவர்களை எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து எல்லா நிலைகளிலும், எல்லா மனிதர்களிடத்திலும், எல்லா நேரத்திலும் நேசித்தது போல நாமும் அவர் வருகையில் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களை முழு மனதோடு நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை போல் பிறனை நேசி என்று ஆண்டவருடைய வாக்குக்கிணங்க நாம் அனைவரையும் நேசிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். யாவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் அமையட்டும்.